பிரித்தானிய தூதரக அதிகாரிகளை வெளியேற்றிய ரஷ்யா. ஈரான் வாங்க, நாங்கள் போர் புரிவது புதிதல்ல. ஈரான் தூதர். யுரேனியம் செறிவூட்டல் வசதிகளை பார்வையிட்ட கிம் ஜாங் உன். வியட்நாம் புயலால் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 254 உயர்வு. சுரங்கம்மை தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல். பங்களாதேஷில் 219 தொழிற்சாலைகளுக்கு பூட்டு. 6 பிரித்தானிய தூதரக அதிகாரிகளை ரஷ்யாவிலிருந்து வெளியேற்றியுள்ளதாக அந்நாடு தெரிவித்துள்ள நிலையில் அது பழிக்கு பழிவாங்கும் நடவடிக்கை என பிரித்தானியா விமர்சித்துள்ளது. மாஸ்கோவில் இருக்கும் 6 பிரித்தானிய தூதரக அதிகாரிகள் உக்ரைனில் நிலவும் போர் சூழலை தீவிரமாக்க உதவியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. அதற்கு ஆதரவாக ஆவணங்கள் ரஷ்ய உளவுத்துறைக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ள அந்நாடு அதன் பேரிலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி 6 பிரித்தானிய தூதரக அதிகாரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்துள்ளதாக தெரிவித்துள்ள ரஷ்யா அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ரஷ்யாவின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று பிரித்தானிய வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறியுள்ளார். அத்துடன் மே மாதத்தில் பிரித்தானியா உளவு குற்றம் சாட்டி ரஷ்ய தூதரக அதிகாரி ஒருவரை வெளியேற்றியது. அதற்கு பழிக்கு பழிவாங்கவே பிரித்தானிய தூதரக அதிகாரிகளை ரஷ்யா வெளியேற்றியுள்ளதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. இதேவேளை 3ஆம் உலகப் போரை நோக்கி உலகம் நகர்கிறதோ என எண்ணும் வகையில் பல சம்பவங்கள் உலகில் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. ஆஸ்திரியா நாட்டின் அரியணை ஏறும் வரிசையில் இருந்தவரான அரிச்டுக் பிரான்ஸ் பெர்டினாண்ட் என்பவரை செர்பியா கொலை செய்தது. ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக ஜெர்மனி களமிறங்க, செர்பியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா களமிறங்க, பின்னர் பிரான்ஸ், பிரித்தானியா, கனடா என வரிசையாக தத்தம் நட்பு நாடுகளுக்காக களமிறங்க அப்படித்தான் முதல் உலகப் போரே துவங்கியது. அதாவது ஒரு நாட்டுக்கு ஆதரவாக அதன் நட்பு நாடு கைகோர்க்க போர் வலுவாகிக்கிட்டே சென்றது. அதே போன்றதொரு சூழல் தற்போதும் மெல்ல உருவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதை தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவாக சில நாடுகள் உதவிகள் செய்து வருகின்றன. அதனைத் தொடர்ந்து சீனா ரஷ்யாவுடன் கைகோர்க்க உலகம் கொஞ்சம் அதிர்ந்தது. சீனா வெளிப்படையாக ரஷ்யாவுக்கு உதவவில்லை என்றாலும் உக்ரைன் ஊடுருவலை அந்நாடு கண்டிக்கவே இல்லை. அதனைத் தொடர்ந்து ஈரான் ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் அனுப்பியுள்ளதாக வெளியான செய்தி பதற்றத்தை அதிகரித்துள்ளது. எல்லாவற்றிற்கு மேல் தற்போது வடகொரிய ஜனாதிபதியான கிம் ஜாங் உன் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அலுவலரான செர்ஜி சொய்குவை சந்தித்துள்ள விடயம் அச்சத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது. அமெரிக்கா, உக்ரைன் முதலான பல நாடுகள் கிம் உக்ரைன் ஊடுருவல் விடயத்தில் ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்கி உதவுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுக்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு அனுமதி அளிக்கும் என்றால் விளாடிமிர் புடினின் திட்டம் என்ன என்பது குறித்து நிபுணர்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்துள்ளனர். பெரும்பாலும் விளாடிமிர் புடின் தனது கோபத்தை பிரித்தானியாவுக்கு எதிராக திருப்புவார் என்றே நிபுணர்கள் கூறுகின்றனர். இது மட்டுமின்றி தனது நோக்கத்தை காட்ட அணுகுண்டு சோதனை நடத்துவதும் புடினின் திட்டமாக இருக்கலாம் என்றே கூறுகின்றனர். உக்ரைன் தொடர்பில் கிழக்கு மேற்கு பதட்டங்கள் ஒரு புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்திற்கு நகர்வதாக கூறுகின்றனர். இதன் ஒரு பகுதியாகவே பிரித்தானிய பிரதமர் சர் கெய்ர் ஸ்டார்மரும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசியுள்ளதை குறிப்பிடுகின்றனர். ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவின் ATACMS அல்லது பிரித்தானியாவின் ஸ்டோர்ம் ஷேடோவ் ஏவுகணைகளை பயன்படுத்தும் அனுமதி அளிக்க வேண்டுமா என்பது தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்படியான ஒரு முடிவு எட்டப்படும் என்றால் அது ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கத்திய நாடுகள் போரிடுவதற்கு நிகரானது என விளாடிமிர் புடின் வியாழக்கிழமை எச்சரிக்கை விடுத்திருந்தார். மேலும் இந்த விவகாரத்தில் உரிய பதிலளிக்கப்படும் என்றும் புடின் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளை அச்சுறுத்த விளாடிமிர் புடின் புதிய அணு ஆயுத சோதனையை முன்னெடுக்கலாம் என்றும் நிபுணர்கள் சிலர் குறிப்பிடுகின்றனர். மேலும் லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் மூடப்பட வாய்ப்புள்ளதுடன் ரஷ்யா அருகே அமைந்துள்ள பிரித்தானிய ராணுவ தளவாடங்கள் தாக்குதலுக்கு இலக்காகலாம் என்றும் கூறுகின்றனர். அத்துடன் ஸ்டோர்ம் ஷேடோவ் ஏவுகணைகளுடன் டுமேனியா மற்றும் போலந்தில் தரையிறங்கும் விமானங்களும் ரஷ்யாவின் இலக்காக மாறலாம் என்றும் கூறுகின்றனர். மேலும் உக்ரைன் மீது உக்கிர தாக்குதலை மீண்டும் ரஷ்யா முன்னெடுக்கலாம் என்றும் நிபுணர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விளாடிமிர் புடின் தொடர்பில் நன்கு தெரிந்து வைத்திருக்கும் மேற்கத்திய நாடுகள் உக்ரைன் ஆதரவாக தவறான முடிவெடுக்க வாய்ப்பில்லை என்றே தெரிவிக்கின்றனர்.
ஈரான் இஸ்ரேல் இடையே போர் பதட்டம் நீடித்து வருவதால் இந்திய மக்கள் ஈரானுக்கு சுற்றுலா செல்லும் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஆனால் ஈரான் தூதர் இந்திய மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். பலஸ்தீன இஸ்ரேல் போர் பல காலமாக நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரை முழுவதுமாக ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என்று சொல்லிவிட்டதால் தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 11 மாதங்களாக இஸ்ரேல் ராணுவம் பலஸ்தீனத்தில் இருந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் 40,000-க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர். பலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கத்திற்கு உதவியாக ஹிஸ்புல்லா இயக்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த இயக்கம் ஈரான் நாட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்த இரு அமைப்புகளையும் அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் தீவிரவாத பட்டியலில் இணைத்துள்ளனர். காசாவிற்கு ஆதரவாக ஈரான் செயல்பட்டு வருவதோடு பல உதவிகளையும் செய்து வருகிறது. ஒருமுறை ஹிஸ்புல்லா அமைப்பை தாக்க நினைத்த இஸ்ரேல் ஈரான் தூதரகத்தை தாக்கியது. இதனால் கோபமான ஈரான் நேரடியாகவே களத்தில் இறங்கி இஸ்ரேலை தாக்க தொடங்கியது. அப்படியான நிலையில் இஸ்ரேல் ஈரான் போர் உருவானது. அது ஆரம்பித்தது முதல் இரு நாடுகள் பதில் தாக்குதலை மாறி மாறி நடத்தி வருகின்றன. ஆனால் ஈரானுக்கு செல்லும் சுற்றுலாவாசிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் சுற்றுலாத்துறை சரிவை சந்தித்து வருகிறது. குறிப்பாக இந்திய மக்கள் ஈரான் செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டனர். ஆகையால் ஈரானுக்கு சுற்றுலா வருமானம் குறைந்துவிட்டது. இது தொடர்பாக ஈரான் தூதர் இராஜ் இலாஹி பேசியிருக்கிறார். இஸ்ரேல் ஈரான் போர் ஒன்றும் புதிதல்ல, பல காலமாக நீடித்து வருவதுதான். இந்த போர் பதற்றம் ஈரானை பாதிக்காது. ஆகையால் சுற்றுலா பயணிகளும் இந்திய நண்பர்களும் ஈரான் வர வேண்டும். ஈரான் எவ்வளவு பாதுகாப்பானது என்று அவர்களாகவே பார்க்க முடியும். ஈரான் அழகான மற்றும் கவரக்கூடியதாகும். டெல்லி தெஹ்ரான் இடையே 2 நேரடி விமான சேவை உள்ளது. இன்னும் அதிகமான விமான சேவையை தொடங்க உள்ளோம் என்று பேசினார். வடகொரியா முதல் முறையாக யுரேனியம் செறிவூட்டல் வசதிகளின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. வடகொரியாவின் யுரேனியம் செறிவூட்டல் வசதிகளை ஜனாதிபதி கிம் ஜாங் உன் சுற்றுப்பயணம் செய்து பார்வையிடும் முதல் புகைப்படத்தை அந்த நாட்டு அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது. இந்த பார்வையிடலானது நாட்டின் அணு ஆயுத களஞ்சியத்தை அதிகரிப்பதற்காக கூடுதல் மைய விலக்குகளுக்கு நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன் அழைப்பு விடுத்ததை அடுத்து நடந்துள்ளது. தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார தடையை வடகொரியா எதிர்கொண்டு வருகிறது. இருப்பினும் 2006ஆம் ஆண்டு வடகொரியா மேற்கொண்ட முதல் அணு ஆயுத சோதனையில் இருந்து இதுவரை அதன் யுரேனியம் செறிவூட்டல் வசதிகளை பகிரங்கமாக வெளியிட்டதில்லை. நாட்டின் அரசு ஊடகமான KCNA அறிக்கையில் கிம் அணு ஆயுத நிறுவனம் மற்றும் ஆயுத தர அணுசக்தி உற்பத்தி தளத்தை கிம் பார்வையிட்டதாக வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த வசதிகள் எங்கு அமைந்துள்ளது என்பது குறித்து தெளிவான விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. வியட்நாமில் புயல் பாதிப்புக்கு பலியானோர் எண்ணிக்கை தற்போது 254ஆக உயர்ந்ததாக அந்த நாட்டின் பேரிடர் நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது. 82 பேரை காணவில்லை. 800க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் உருவான யாகி புயல் சீனாவை தொடர்ந்து வியட்நாமை மிரட்டியது. வடக்கு வியட்நாமின் குவாங் நின், ஹைடாங் மற்றும் ஹோவின் ஆகிய கடலோர மாகாணங்களை குறிவைத்து யாகி புயல் வீசியது. மணிக்கு 149 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி தலைநகர் ஹனோயில் யாகி புயல் கரையை கடந்தது. வியட்நாமில் இந்த நூற்றாண்டின் மிக பயங்கரமான புயலாக கருதப்படும் இந்த யாகி அந்த நாட்டை முழுவதுமாக உலுக்கியது. புயல் வீச்சை தொடர்ந்து அங்கு இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் அங்குள்ள நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிந்து வெள்ளப்பெருக்கு ஓடுகிறது. கனமழை காரணமாக அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதனால் வீடுகள், பள்ளிகள் உட்பட கட்டிடங்கள், அரசு அலுவலகங்கள் ஆகியவை நீரில் தத்தளித்து வருகின்றன. இதனடுத்து அங்குள்ள மலைப்பாங்கான காவு பாங் மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனிடையே அங்கே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலம் ஒன்று 2 துண்டுகளாக உடைந்து ஒரு பகுதி ஆற்றில் மூழ்கியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமை தாக்குவதற்கு முன்பு தெற்கு சீனா மற்றும் பிலிப்பைன்ஸில் இந்த சூறாவளி புயல் தாக்கியதில் 24 பேர் பலியானார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடுகளில் எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் பரவி வருகிறது. இதுவரை 700க்கும் மேற்பட்டோர் இந்நோயினால் பலியாகியுள்ளனர். கடந்த வாரம் மட்டும் 107 பேர் இறந்துள்ளனர். நோய் தடுப்பு நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் பெரியவர்களில் எம்பாக்ஸ் நோய்க்கு எதிரான தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கான முதல் அங்கீகாரத்தை உலக சுகாதார அமைப்பு வழங்கியுள்ளது. இது ஆப்பிரிக்காவிலும் மற்ற நாடுகளிலும் எம்பாக்ஸ் நோய் தடுப்பு நடவடிக்கையில் முக்கிய படியாகும் என சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. பவேரியன், நோர்டிக், AS
நிறுவனம் தயாரித்துள்ள இந்த தடுப்பூசியை இப்போதைக்கு தடுப்பூசி கூட்டணியான கேவி மற்றும் யுனிசெஃப் போன்ற நன்கொடையாளர்கள் மட்டுமே வாங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு உற்பத்தியாளர் மட்டுமே இருப்பதால் தடுப்பூசி இருப்பு குறைவாகவே உள்ளது. நன்கொடையாளர்கள் தடுப்பூசியை கொள்முதல் செய்து உடனடியாக தேவைப்படும் பகுதியில் விரைவாக விநியோகிக்க வேண்டும் என உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பு அங்கீகாரம் அளித்துள்ளபடி இந்த தடுப்பூசியை 2 டோஸ் என்ற அளவில் 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கலாம். 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என்றாலும் தடுப்பூசியின் நன்மைகள் மற்றும் அதிக பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு அதிகம் ஏற்படலாம் என கணிக்கப்பட்ட பகுதியில் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு தடுப்பூசி செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்பாக்ஸ் நோயால் காங்கோ நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கு பாதிக்கப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 70% பேர் 15 வயதுக்குட்பட்டவர்கள். இதேபோல் உயிரிழந்தவர்களில் 85% பேர் 15 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆடை தொழிற்சாலைகள் உட்பட 219 தொழிற்சாலைகளை மூடுவதற்கு பங்களாதேஷ் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சில தொழிற்சாலைகளின் தொழிலாளர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் மற்றும் போராட்டம் காரணமாக 86 ஆடை தொழிற்சாலைகள் கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளன. வன்முறைகளை தடுப்பதற்காக தொழிற்சாலைகளுக்கு முன்பாக மேலதிக போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.